திறந்து வேண்டிய காவேரி அடைச்சி வச்சிருக்காங்க. இதுதாங்க தமிழ்நாட்டோட நிலைமை. தண்ணின்னு சொன்னா ஒன்று ஞாபகம் வருது, விவசாயம். நமக்கெல்லாம் ஃபுட்டு ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருது. அதனால விவசாயத்தையும் விவசாயிகள் படுற கஷ்டத்தையும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. போன வாரம் கமல் சார் கொடுத்த ஒரு சின்ன இன்டர்வியூ, அதுக்காக 100கணக்கான மைக் வெயிட் பண்ணுது. அந்த 100கணக்கான மைக்கும் ஏன் கதிராமங்கலத்துக்கு போல? இன்னையோட 103 நாளுங்க அவங்களோட விவசாயம் எல்லாத்தையும் விட்டு இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல ஊருக்கே சோறு போட்டு அவங்களால இன்னைக்கு அவங்க ஊர்ல உட்காந்து சாப்பிட முடியல. இதுதாங்க இன்னைக்கு அவங்களோட நிலைமை. கதிராமங்கலம், கதிர்வைந்த மங்கலம், இதுதாங்க அந்த ஊரோட பேரு. ஒரு காலத்துல விளைஞ்ச நெற்பயிரெல்லாம் காய வைக்க இடம் இல்லாம கூரை மேல போட்டு காய வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த ஊரோட நிலைமை. இந்த பிரச்சனை நம்மளுக்கு இப்ப கொஞ்ச நாளா தாங்க தெரியும். ஆனா ONGC வந்து இந்த ஊருக்கு 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷத்துலயே அவங்க அந்த பைப் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இப்போ அந்த பைப்ல இருந்து வர சின்ன சின்ன கேஸ் அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க குடிக்கிற தண்ணி, அவங்க பண்ற விவசாயம் எல்லாத்துலயுமே வந்து அவங்களுக்கு கலப்படமாகுது. இதுவும் இல்லாம இப்போ அவங்க மீத்தேன் திட்டத்தையும் நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹைட்ரோ கார்பன் அப்படின்னா என்ன? மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பென்டேன், பியூட்டேன். சோ இந்த மாதிரி 5 சேர்ந்ததுதான் ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கதிர்மங்கலத்துல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 இருந்து 5000 அடி வரைக்கும் பெரிய ஆழ்துளை கிணறு போடுவாங்க. இந்த மாதிரி போடுறதுனால என்ன பண்ணுவாங்க, அதுல உள்ள பாறைகள் எல்லாம் சிதற வச்சு அதுல இருந்து கேஸ் எடுப்பாங்க. இந்த மாதிரி கேஸ் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா 632 நச்சுத்தன்மை வேதிப்பொருட்களை வந்து உள்ள செலுத்தி அதுல இருந்து அந்த மீத்தேனை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி மீத்தேன் எடுக்கிறதுனால அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு ஒரே ஒரு மீத்தேன் கிணறுக்கு பாத்தீங்கன்னா 400 லாரி மணலும் 400 டேங்கர் லாரி தண்ணியும் தேவைப்படுதாம். சோ அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 100 வீடு கட்டுவதற்கான கட்டுமான பொருட்கள் வந்து இதுல அடக்கப்படுகிறது. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். இந்த தஞ்சை காவேரி டெல்டா பகுதியை சுத்தி மொத்தம் 2000 ஆழ்துளை மீத்தேன் கிணறு வரப்போகுதுங்க. இந்த 2000 ஆழ்துளை மீத்தேன் கிணறுக்கு பாத்தீங்கன்னா 4 TMC அளவு தண்ணி தேவைப்படும். இந்த 4 TMC அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு சொல்றேன். மொத்தம் 40 லட்சம் பேருக்கு 100 லிட்டர் வீதமா 5 குடமா கொடுத்தாலும் ஆண்டுதோறும் சப்ளை பண்ணலாம். சோ இந்த அளவுக்கான ஒரு தண்ணி வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால வேஸ்ட் ஆகுது. ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா மேட்டூர் அணையில உள்ள 80 TMC அந்த தண்ணியும் இந்த 2000 கிலோ சேர்ந்து 4 மாசத்துல காலி பண்ணிடும். ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு நம்ம தமிழகத்தோட நிலைமை உங்களுக்கே தெரியும். வெறும் 10 TMC 10 TMCக்காக நாம கர்நாடகாக்காரங்க கூட இன்ன வரைக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம எப்படியெல்லாம் யோசிக்கணும், எப்படியெல்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்றத நீங்களும் மக்களும் கண்டிப்பா இதை பத்தி யோசிக்கணும். கதிராமங்கலத்தை பத்தி நிறைய விஷயம் நம்ம பார்க்கணும். சரி, அந்த மக்களோட போராட்டத்துக்கு வந்து ஒரு முடிவே கிடையாதா? சரி, நம்ம டெய்லி வந்து மீம்ஸ் கிரியேட் பண்றோம், வீடியோ போடுறோம். இப்போ லாஸ்ட் வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏன் எல்லாரும் பிக் பாஸோட மீம்ஸ் மட்டுமே கிரியேட் பண்றீங்க, ஓவியாக்கே சப்போர்ட் பண்றீங்க, வந்து ரெடோவர்சல் சப்போர்ட் பண்ணுங்க, வந்து கதிராமங்கலத்தை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ மீமி கிரியேட் பண்ணா அது இதெல்லாம் பண்ணிட்டா அவங்களோட போராட்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருமா? நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ண முடியுமே தவிர அதுக்கான அதிகாரம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் தான் இருக்கு. அவங்க தான் பண்ண முடியும். ஓகே, அதுக்கான சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த பொல்யூஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து கேஸ் வேணாம்னு சொல்ல, அதுக்கான மாற்று இடத்தை தான் நாங்கள் வந்து வேணும்னு சொல்றோம். ஏன் நெடுவாசலை தவிர ஒரு கதிராமங்கலத்தை தவிர வேற இடம் கிடைக்கலையா உங்களுக்கு? நிறைய விவசாயம் பண்ற இடத்த ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? ஸோ அந்த மக்கள் வந்து 103 நாள் போதும் அவங்களோட உடைமை, அவங்க தொழில எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து அவங்க ஊர்ல அவங்களால இருக்க முடியாம வெளியே வந்திருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கொண்டு வந்து ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தலையிட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கொடுக்கணும். ஸோ இது நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா இது வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட். இந்த வீடியோ மட்டுமே அந்த கதிராமங்கலத்தோட போராட்டத்தை வந்து ஒரு முடிவு கொண்டு வந்துருமா? கண்டிப்பா இல்லைங்க, யாராலையும் அதை பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன அவேர்னஸ், தெரியாத ஒரு விஷயம் யாராவது ஒருத்தங்க பார்க்குறாங்க, இது பின்னாடி ஒரு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து சொல்ல வரோம். இது வந்து ஜஸ்ட் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் தான். இதே மாதிரி வந்து நீங்களும் அதுக்கான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற நிறைய விஷயம் வந்து பண்ணலாம். பண்ணிட்டு வந்து பீப்புளுக்கு வந்து அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது தெரியாமலே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ.